அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பிரசன்ன பாலாஜி. நம்ம இந்த சர்க்கரை நோய் வீடியோ சீரீஸில் இது வந்து 3வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏற்கனவே உள்ள 2 வீடியோவில் சர்க்கரை நோயுடைய அடிப்படை வகைகள், டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸை பற்றி ஆல்ரெடி தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3வது வீடியோவில் சர்க்கரை நோயோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த சர்க்கரை நோயோடைய அறிகுறிகளை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னது உங்கள் மனசில் வர்றது என்னென்ன? அதிகமான சிறுநீர் போவது, பசி ஜாஸ்தியாக எடுப்பது, அதிகமாக தண்ணி தாகம், இது கிளாசிக்கல் சிம்டம்ஸ். இது இல்லாமல் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னா, இந்த கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இல்லாமல் அந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்தால் அது வந்து சர்க்கரை நோயா அப்படின்ற அந்த கேள்வியே உங்களுக்கு வராது. அது போன சிம்டம்ஸும் நிறைய பேருக்கு வரும். அது என்னென்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிக உடல் வலி, எந்த தொந்தரவுமே இருக்காது. பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மகிட்ட வந்து, சார் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, உடம்பு ஃபுல்லாக வலிக்குது, ரொம்ப உடம்பு சோர்வாக இருப்பது, இது போல உங்களுக்கு அதிகமாக உடல் வலி, உடல் சோர்வு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சர்க்கரை அளவை பரிசோதனை செஞ்சுக்கணும். இது அதிக உடல் வலி, அதிக உடல் சோர்வு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சிறுநீர் தொற்று ஏற்படுவது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிற திரும்ப இந்த சிறுநீர் தொற்று ஏற்பட்டுகிட்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தோன்னா இந்த சிறுநீர் தொற்று பெண்களுக்கு ஏற்படும். ஒரு பெண் இருக்காங்க, ஒரு 10 நாள் முன்னாடி தான் சிறுநீர் தொற்று ஏற்பட்டது, ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுத்திருக்காங்க, திரும்ப இப்போ ஒரு சிறுநீர் தொற்று ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்ற பரிசோதனை செய்யணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக உடல் வலி, உடல் சோர்வு, திரும்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, பேட்டர்னை பார்த்தீங்கன்னாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது போல் நம்ம உடம்பு இல்லை அப்படின்ற சந்தேகமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அடிக்கடி சளி பிடிப்பது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கிறது, ரொம்ப வேத்து கொட்டுறது, ஒரு டீயோ காஃபியோ நீங்கள் வந்து சரியான டைமுக்கு எடுத்துக்கல அப்படின்னா ரொம்ப படபடன்னு வரும். இது மாதிரி ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கும். இதையும் தாண்டி பார்த்தோன்னா தான் புண் ஆறாமல் இருப்பது. பெரும்பாலும் இந்த சர்க்கரை நோயாளிகள் முதல் முறை நம்ம சர்க்கரை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 70% பேருக்கு இந்த புண் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடுது. இப்போ மீதி உள்ள இந்த 30% பேருக்கு தான் பார்த்தோம்னா அவர்களுக்கு முதல் அறிகுறியே அவர்கள் உடம்பில் ஏற்பட்ட காயமானது ஆறாமல் இருப்பது. ரொம்ப நாள் ஆகும். கையிலையோ கால்லையோ ஒரு அடிபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆறவே ஆறாது, ரொம்ப நாள் ஆகும். அப்போ இதுவுமே வந்து ஒரு அறிகுறி. நான் சொன்ன மாதிரி ஒரு 30% சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் இந்த ஆறாத புண் வந்து சர்க்கரை நோயை கண்டுபிடிப்பதற்கு முதல் அறிகுறியாக இருக்கிறது. இது இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நீங்கள் அந்த 2வது வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி நாம் நிறைய பேசியிருப்போம். இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு 2ஆம் வகை டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற 2ஆம் வகை சர்க்கரை நோயோடைய அடிப்படை காரணியே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் கோடாக இருக்கும். குறிப்பாக இந்த கருப்பு கலர் கோடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகளில் இந்த இடத்துல இருக்கும், கால்களுக்கு பின்னாடி இருக்கும், தொடையில் இருக்கும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி இருக்கும். இதை பொதுவாக மக்கள் எப்படி தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னா, நம்ம சரியாக சோப்பு போட்டு குளிக்கலை, அதனால அழுக்கு தங்கிடுச்சு இந்த இடம். ஸோ இந்த கை மடக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல கருப்பு கலர் கோடாக இருக்கும். இது வந்து அழுக்கு நீங்கள் சரியாக தேய்ச்சி குளிக்காதனால வருவதில்லை. இதுக்கு பேர் வந்து அறிவியலில் அகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுடைய ஒரு அறிகுறி. உங்கள் உடலில் சுரக்கக்கூடிய இன்சுலின் சரியாக வேலை செய்ய முடியல அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. இந்த கருப்பு கோடுகள் உங்கள் உடம்புல இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் சர்க்கரை நோய் பரிசோதனை செஞ்சுக்கணும். அது இல்லாமல் சுகர் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லப்படுகின்ற HbA1c
இது ரெண்டையும் கட்டாயம் நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் பரிசோதனை பண்ணுறீங்க, சர்க்கரையோட அளவுகள் நார்மலாக இருக்குது, ஆனாலும் இந்த அறிகுறிகள் இருக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பு கலர் கோடுகள் இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான அறிகுறி இருக்குன்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, அப்போ நீங்கள் வெயிட்டை செக் பண்ணி பார்க்கணும். வெயிட் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வெயிட்டை குறைக்கணும். உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படின்னு பாருங்கள். அதிகமாக நடக்கிறோமா, அதிகமாக உட்காந்துருக்கோமா, ஒரு மைல்டான ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணலாம். மைல்டாக ஜாக்கிங் போகிறது, நடக்கிறது, படியேறி இறங்குறது, இதெல்லாம் செஞ்சு உங்கள் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கணும். அது இல்லாமல் முக்கியமாக 3வது, இந்த கருப்பு கோடுகள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான அறிகுறி இருக்குது, ஆனால் சுகர் இன்னும் அதிகமாகலை அப்படின்னா கட்டாயம் மாவு சத்து உள்ள பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்வதை குறைக்க வேண்டும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அதிக இனிப்பு உள்ள பேக்கரி சார்ந்த பொருட்கள், கேக்கு, பன்னு, க்ரீம், பிஸ்கட், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். கிழங்கு வகைகள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, எந்த ஒரு கிழங்குமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து மாவு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாமே சர்க்கரை நோயுடைய அறிகுறிகள். திரும்ப ஒரு முறை இந்த சர்க்கரை நோயுடைய அறிகுறிகளை நம்ம பார்த்துருவோம். அதிகமாக சிறுநீர் வெளியேறுவது, அதிக உடல் வலி, உடல் சோர்வு, பசி அதிகமாக எடுப்பது, பசி நேரத்தில் சரியாக நீங்கள் உணவு எடுத்துக்கல அப்படின்னா, சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கல அப்படின்னா ரொம்ப படபடப்பும் வேத்து கொட்டுறது போன்ற அறிகுறிகள் இருப்பது, புண் ஏற்பட்டால் ஆறாமல் நீண்ட நாட்களுக்கு இருப்பது, அடிக்கடி சிறுநீரக தொற்று ஏற்படுவது, இது எல்லாமே சர்க்கரை நோயுடைய ஒரு அறிகுறிகள். இது எல்லாமே சர்க்கரை நோயோட அறிகுறியாக இருக்கலாம். இது இருந்தால் சர்க்கரை நோய் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு எனக்கு இந்த மாதிரி மாற்றம் உடம்புல ஏற்படுது அப்படின்னா இங்கே கட்டாயம் சர்க்கரை நோய் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த சீரியஸில் நம்ம அடுத்த வீடியோ பார்த்தோம்னா சர்க்கரை நோய்க்கு என்னென்ன பரிசோதனைலாம் செய்யணும், எப்போ செய்யணும், அது ஏன் செய்யணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல் சர்க்கரை நோயை பற்றின உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எல்லா சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுடைய அத்தனை சந்தேகத்துக்கும் பதில் கட்டாயம் கிடைக்கும். சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, வேறு எந்த நோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கட்டாயம் பதிவிடுங்கள். அதே போல் உங்களுக்கு எந்த நோயை பற்றின இருக்க சிறு சிறு சந்தேகங்கள் எது இருந்தாலும் பதிவிடுங்கள். உங்களுடைய அத்தனை கமெண்ட்டுக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் கட்டாயம் பதில் வரும். நன்றி.